தரவே மாட்டேட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கெடுத்து கொடுக்க மாட்டேன். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாளை என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு எல்லாம் குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாண்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அடியாயிட்ட அடியாதாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரல வந்து ஆளுக்கு பாதி. எள்ளி கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதா, பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலட்சியம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டை பத்தியா? ஆமாமா, அக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காராம், பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாராம். அதான் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்ன முண்டா பயிர் சோப்பா காசு இல்லாம இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கு. என்ன பட்டுமா? கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாரு. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அடிச்சா பையன் சர்வீஸ், உங்க அவரு பத்தி அடிச்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சு. இளநீ எப்படி வந்துச்சு? எந்த மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவனுக்கு நான் எதுக்கு ஐடியா கேட்கிறேன்? எனக்கு மூளை இல்ல. இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசாப்படியில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அவசரம் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்துக்கு அவனு 5 ரூபா இங்கதானே போடுறேன். ஆமன்னு அவசரப்படாத, கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நாங்க என்னது கயிறு போட்டு விளையாண்டு இருக்கேன். என் கடை இளநில நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரடே, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்திர என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநி 3 ரூபா, 3 ரூபாய் இளநி 2 ரூபா, போட்டியில் இளநி கிடைச்சா 8 ரூபா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் முதல்ல சொன்னேன்.